ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயன்ஸ் ஸ்ப்ரே. ஸோ சயன்ஸ் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சீரம். ஸோ ஒன்றுமே இல்லை, சீரம் தான் இது. சீரமில் எக்ஸ்ட்ரா ஷைனிங் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதான் சயன்ஸ் ஸ்ப்ரே. ஸோ ஆல்ரெடி சீரம் உங்களுக்கு தெரியும். சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு கண்ட்ரோல் ஃப்ரீசினஸ், ஹேரோட ஃப்ரீசினஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இதுவும் அதே தான். ஸோ டேங்கர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதே தான். ஸோ சேம் அதே தான். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங் ஷைனிங் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ரே டைப்பில் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஹேருக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும். அப்புறம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ஷைனிங் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, புல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சயன்ஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சயன்ஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதான் வந்து சயன்ஸ் ஸ்ப்ரே யூசஸ். ஸோ பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஸ் டாஃப்ட் இருக்குது. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா ஓசிஸ் தான். டாஃப்ட் வந்து இருக்குது, பிங்க் கலரில் இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் நல்லா இருக்காது. நீங்கள் ஓசிஸ் வாங்கிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், 1000 ருபீஸ் கிட்ட வரும். மற்ற எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தான் இருக்கும், 300 400 தான் இருக்கும். இது மட்டும் நல்லா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க லுக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஐடியாஸ்க்காக தான். ஸோ ஓசிஸ் ஒரு பிராண்ட் சொன்னல, ஓசிஸ் வந்து இதான் பிராண்டு. ஸோ ஓசிஸ் மொபைல்லாம் ஐஃபோன், சாம்சங் அந்த மாதிரி சொல்லல. அதே மாதிரி ஹேர்ஸ்டைல் ப்ராடக்ட்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஓசிஸ் தான். ஸோ அது வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். அதில் வந்து சில கலர்ஸ்லாம் நம்ம ப்ராடக்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா மேட்ரிஃபிங் பர்பஸ். இது இப்போ வந்து ஓசிஸில் வந்து ஒரு பிராண்ட் கடைக்கு போயிருக்கீங்க, அங்கே வந்து அவங்க கொடுக்குற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே மேட்டிஃபை பண்ணும். மேட்டிஃபைனா அது ஹேரை வந்து ரஃபாக இருக்கும். சப்போஸ் வேக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வால்யூம் போட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஜெல் டைப் ஏதாச்சும் வேக்ஸ் ஸ்டிக்காக இருக்கலாம். அது எல்லாமே வந்து ரெட் கலர் இருக்கும். ஓகேங்களா, இதே வந்து ஹேரை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா பிளாக் கலர் இருக்கும். ஹேரை நல்லா ஹோல்ட் பண்ணால் பிளாக் கலர் இருக்கும். இதே ஷைனிங் கொடுக்கணும், இல்லை வந்து ஹீட் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா சில்வர் கலர் இருக்கும். மூஸோ ஹீட் பெயிண்ட் ஸ்ப்ரேவோ இல்லை சைன் ஸ்ப்ரேலாம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் இருக்கும். பிளாக் கலருக்கு மேலே ஹோல்டிங் பண்ணும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓசிஸில் வந்து பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அது வந்து ஹோல்டிங் பண்ணும், ரெட் கலர் இருந்துச்சுன்னா மேட்டிஃபை பண்ணும், உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஃபீல்டு வரோம் அப்படின்னா அதை பற்றி A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாலேஜ் இருந்தால் ஈஸியாக வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே எல்லா நாலேஜ் வந்தது ரீல்ஸ் பார்த்து மற்றதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். இதுக்கு ஒரு பார்க்க போகிறோம் மிஷின்ஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன டூல்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் இன்னும் 2 3 இருக்குது. ஸோ அதெல்லாம் புதுசாக தான் வந்துருக்கு. வேக்ஸ் ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பவுடர் மாதிரி வச்சு டேப் பண்ணுற மாதிரி ஒன்று வந்துருக்கு புதுசாக. அப்புறம் வந்து நிறுவல் ஹேர் ஜெல்லுன்னு ஒன்று இருக்குது. ஹேர் ஜெல் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து பின்னாடி ஜடலாம் போடுறீங்க, அந்த டைம் வந்து லைட்டாக சீரம் மாதிரி இல்லை ஜெல் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வேக்ஸ் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் தான். அது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அது எல்லாமே நம்மளால் ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும், அது கம்பல்சரி கிடையாது. ஜஸ்ட் அது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதை நான் வந்து ஆட் பண்ணுறேன் பிக்சர்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுவோம், கிரிம்பர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கலர் ஆர் டாங்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ட்ரிபிள் டேங் ஒன்று அது யூஸ் பண்ணுவோம். இது 5 தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். மெயினாக 4 தான். இந்த ட்ரிபிள் டேங் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ப்ளோ ட்ரையர் எப்படி இருக்குது அப்படின்னா இதான் வந்து ட்ரையரு. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரையரு. இது வந்து மினிமம் 2000 வாட்ஸ் இருக்கணும். 2000 வாட்ஸ் எபோ இருந்தால் பெட்டர். ஓகேவா, 2400 வாட்ஸ் இந்த மாதிரி தான் பெட்டரு. ஸோ மினிமம் 2000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது பேர் ட்ரையர். ஓகேங்களா, ட்ரையர் வாங்கும்போது எப்படியுமே இது எண்டு வந்து க்ளோஸில் இருக்கணும். ஸோ ஓப்பனில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து வாங்க. ஏன்னா நீங்கள் நார்மல் வீகா இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்ஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் பண்ணும்போது திடீர்னு வந்து ஹேர் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மாட்டிக்கும், திரும்ப கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இது ட்ரையர் சொன்னோமா, இது பேர் நாசில். இந்த நாசில் போட்டிங்க அப்படின்னா இது பேர் ப்ளோ ட்ரையர். ஓகேவா, இதை வச்சு நம்ம வந்து நீட்டாக வந்து ப்ளோ ட்ரை பிளாஸ்ட் ட்ரையர் அதை வச்சு தான் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப், இது வந்து ஹீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, எவ்வளோ ஹீட்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஹீட் இருந்துச்சுன்னா இது கூல் பண்ணுறதுக்கு பட்டனு ஸ்விட்ச் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கூல் ஆச்சுன்னா ஹீட் பண்ணுற மாதிரி பட்டன், டக்குனு 1 செகண்ட் மட்டும் மாதிரி வரும். அதுதான் இதோட யூஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரிம்பர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா S9 சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டீத் இருக்குது. ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா வால்யூம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, நிறைய பேருக்கு வால்யூம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த கிரிம்பர் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி நல்லா கிரிம்பராக நல்லா காட்டும். இதுவே வால்யூம் நிறைய இருக்குது அவங்களுக்கு பண்ணேன் அப்படின்னா லேயராக தெரிய ஆரம்பிக்கும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால இந்த இது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் வால்யூம் கம்மியாச்சு அந்த மாதிரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இருக்கும்போது லைன்ஸோ இல்லை புல்லிங்ஸோ அந்த மாதிரி பண்ணவே முடியாது. இந்த மாதிரி கிரிம்பில் பண்ணும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும், குட்டி குட்டியாக. டீ வந்து பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு ஃபுல் கிளியர் கிரிம் பண்ணும்போது நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி லைன்ஸ் புல்லிங்லாம் வந்து பக்காவாக நீங்கள் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஹேச்சஸாக பண்ண முடியும். மேக்ஸிமம் பிரைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதான் நல்லா இருக்குது. பேர் மைக்ரோ கிரிம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ரோஸ் கோல் பிளேட் இருக்குது, டைட்டானியம் பிளேட் இருக்குது, அது மாதிரி செராமிக் பிளேட் இருக்குது. அது மாதிரி நிறைய பிளேட்ஸ் இருக்குது. பிளேடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். டைட்டானியம் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து
ஹீட் ஆகும், அதே மாதிரி ஷைனிங் கொடுக்கும். இதே வந்து இப்போ எப்படின்னா கடையில் ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே டைட்டானியம் பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் வந்து ஷேர் ராப்பிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் பிளேட்டோ செராமிக் பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டைட்டானியம் பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும், அதிலே கேர்ள்ஸும் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் முதல்ல கேர்ள்ஸ் பண்ண முடியாது, நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கேர்லர். கேர்லர் பார்த்தீங்கன்னா ஒரு கலருக்கு நம்பர்ஸ் இருக்குது, 18, 19, 22, 25, 28, 32, 36 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 22, 25, 28 இந்த 3 நம்பர் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 22 இந்த ராடோட சைஸ் தான் நம்பர் சொல்லுவாங்க, இது எல்லாத்துலேயும் மென்ஷன் ஆயிருக்கும் 22ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த டாங், இது பாட்டம் ஆஃப் த டாங். ஆன் பண்ணுறது இங்கே வந்து இது ஐகானிக் பிராண்டு. ஸோ ஆன் பண்ணுறது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். எல்லாத்துக்குமே ஹீட் பார்த்திங்க அப்படின்னா 230 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம் போகும். ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி, கிரிம்பராக இருந்தாலும் சரி, கேர்ள் இருந்தாலும் சரி 230 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் போகும். அதுக்குள்ளே தான் நீங்கள் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வச்சு இப்படி வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது வேறு எதுவுமே இல்லை. இந்த பிளாக்காக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் படாமல் இருக்கும், இந்த கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் சேஃப்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ். ஒரு மிஷின் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ட்ரிபிள் டாங் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிஷின்ஸ், அது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வேவியாக டெக்ஸ்சர் வரும், அதுக்காக ட்ரிபிள் டாங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து மிஷின்ஸோட நாலேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஒன்று ரியல் எக்ஸ்டென்ஷன், சிந்தட்டிக் எக்ஸ்டென்ஷன். ரியல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாஷபிள், திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதே சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் கேர்ள்ஸ்னால் அது கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மிஷின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இது ரியல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அது மிஷின்ஸோ இது வந்து பேக் கோமோ மற்ற எல்லாமே பண்ண முடியும். இதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, மினிமம் வந்து 5000 10,000 அந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பர்சனல் யூஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரியல் ஹேர் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் சிந்தட்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ் இருக்குது, மிஸ்ஸி பிரைட் இருக்குது, ஸ்ட்ரெயிட் இருக்குது, ஸ்ட்ரெயிட்லேயே கிரிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஜவுரிஸ் இருக்குது. இதுதான் 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மெஸ்ஸி பிரைட் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் ஏதாச்சும் போடுற அப்படின்னா பிரைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஜவுரி எல்லாருக்குமே தெரியும், ஜடை மாதிரி பின்னுறது. ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்லேயே இருக்கும், அப்புறம் கிரிம்பிள் பண்ணியும் இருக்கும் அதில். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து வேவியாக இருக்க கேர்ள்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து கேர்ள்ஸு. மெஸ்ஸி பிரைட் இதே மாதிரி தான் இருக்கும், இதே கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும், அதான் வந்து கேர்ள்ஸ். ஸோ அதான் மெஸ்ஸி பிரைட். இது வந்து லைட்டாக கீழே மட்டும் எண்டில் மட்டும் கேர்ள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ஸோ நியூவாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மெஸ்ஸி பிரைட் மட்டும் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக நம்பர்ஸ் வந்துச்சு எல்லாத்துக்குமே. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது பிராண்டு பார்த்தோம். ஸோ பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் அமோனியம் பிராண்டு. அந்த பிராண்டில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ B0022 அப்படின்ட்டு ஒரு நம்பர்னா அது வந்து மெஸ்ஸி பிரைட் எக்ஸ்டென்ஷன் நம்பர். இப்போ புதுசாக அந்த A1 A4 அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ லாங் இருக்குது, மீடியம் இருக்குது, ஷார்ட் இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பின்ஸ். ஸோ என்னை பொறுத்தவரை ஹேர் ஸ்டைலை பொறுத்தவரை என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கோம்பு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் பின்ஸ். இது ரெண்டும் வந்து நல்லா ப்ராப்பராக நல்ல குவாலிட்டியாக ஆகணும். அப்படி வாங்கினா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். பின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவுந்து வராமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பேஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வாங்கிக்கணும். ஸோ மெயின் பிராண்ட் 3 பார்த்திங்க அப்படின்னா லிசா, ஜேபி, லீடர். இது 3 தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இது 3மே நல்லாயிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிசா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 3 சைஸ் இருக்கும். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு, இந்த மாதிரி ஸ்மாலில் இருக்கும். இது வந்து மீடியம் சைஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ். இந்த 3 சைஸுமே யூஸ் பண்ணலாம். இது 3மே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் இருக்கும். ஒன்றுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஃப் பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பின் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சைட் பஃப் அது மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ 3மே ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். மெயின் நமக்கு தேவைப்படுது இது 2 தான் தேவைப்படும். ஃப்ளவருக்கும் பஃபுக்கு இது 2மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர் பிராண்ட் இருக்குது, ஜேபி இருக்குது. அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூஸாக இருக்கும். ஸோ கலர் வச்சுக்கோங்க. நம்ம லீடர் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லோவாக இருக்குது. பார்த்தீங்களா, லீடர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டை வந்து ஒரு கலர் இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். க்ரீனில் இருந்துச்சுன்னா மினி, பிங்க் இருந்துச்சுன்னா மீடியம், ஆரஞ்சு இருந்தால் பிக்கு, வயலட் இருந்துச்சுன்னா ஜம்போ சைஸ். இந்த மாதிரி சைஸ் வச்சு கூட இந்த மாதிரி அட்டையை வச்சு கூட சைஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது எண்ணில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஜேபியில் வந்து பால் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு பால் மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும், உள்ளே போய் குத்தாமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பழையிட்டீங்க அப்படின்னா இது வந்து இது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது பேர் பாபி பின்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ட்ரைட் பின் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னா என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பின் தேவைப்படும், யூ பின்ஸ் தேவைப்படும், ஸ்டீல் கிளிப்ஸ் தேவைப்படும், கிரிக்கெட் கிளிப் தேவைப்படும், வயர் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும், ரப்பர் பேண்ட்ஸ் தேவைப்படும், க்ளூ ட்ராப்ஸ் தேவைப்படும், த்ரெட் நீடில், சிஸ்ஸர்ஸு, ட்ரை டிஷ்யூ, டோனட்டு, ஸ்டஃபிங்கு, குஞ்சம் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பின்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹேர் நீங்கள் பண்ணி முடிச்சிடுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து சில முடியெல்லாம் ஸ்லிப்பிட்டு இருக்கும், பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். ஆனால் வெளியே எடுக்க முடியாது, நல்லா லாக் ஆகி நின்றுக்கும். ஓகேங்களா, இதுதான் இன்விசிபிள் பின். அதுக்கப்புறம் யூ பின்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைட் பின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பின்ஸும் ஒவ்வொரு யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூ பின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட பெருசாக இருக்கும், இன்விசிபிளில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதான் யூ பின்ஸு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிளிப்ஸ், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கிரிக்கெட் கிளிப்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து செக்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வயர் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் தனித்தனியாக இப்போ போயிட்டுருக்கோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிங் லைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணது ஒரு ப்ளக் பாயிண்ட், ஒரு வீட்டில் ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து கிரிம்பர் மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளக் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் வந்து வயர் எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே ஹெவி வோல்டேஜ். ஸோ வீட்டிலாம் பார்த்தா சிங்கிள் ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி வோல்டேஜ் யூஸ் பண்ணும்போது வீடு வந்து ட்ரிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வயர் சிஸ்டம் எடுத்து போனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதே போல் எப்பயுமே வந்து மேக்கப் கூட வந்து ஃப்ரெண்ட் வந்து பார்த்துடலாம். பட் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் முடி வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ ப்ளக் பாயிண்ட் ஒருத்தில் இருக்கும், நம்ம மிரர் ஒருத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ வந்து சேஃப்டியாக ஃப்ரண்ட்டை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட்ஸ் எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும், என்ன இருந்தாலும் அழுந்து வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் க்ளூ ட்ராப் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஈவெண்ட்டில். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவோம், டபுள் சி டேப் யூஸ் பண்ணுவோம் நெத்தி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ ட்ராப் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நெத்தி ஒட்டும்போது இது மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ டபுள் சி டேப்னா உங்களுக்கு ஒட்டிட்டீங்க அப்படின்னா வெளியே தெரியும் அந்த ஒயிட் கலரில். ஸோ இது வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராப் ஏதாச்சும் தெரிஞ்சா அந்த மாதிரி டைமில் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த ஜுவல்லரி நீங்கள் இருக்கிறீங்க அதை வந்து ஷேப் கரெக்டாக வைக்கணும்னா அந்த மாதிரி டைமில் இந்த ட்ராப் வச்சு நீங்கள் வந்து ஒட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் வந்து க்ளூ ட்ராப். ஸோ அடுத்து த்ரெட் நீடில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வேணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நெத்தி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு எல்லாமே நம்ம வந்து த்ரெட் நீடில் யூஸ் பண்ணுவோம். இது நீடில் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும், அறுத மாதிரி நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரை டிஷ்யூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து கை வந்து கண்டிப்பாக சுடும். மிஷின்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த டிஷ்யூ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி கிரிம்பரோ மிஷின்ஸில் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சப்போஸ் நம்ம ஹேர் ஃபைபர்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஃபேஸில் படாமல் இருக்கும் அந்த உங்களுடைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் அந்த ட்ரை டிஷ்யூ யூஸ் பண்ணுறோம். அடுத்து டோனட்டு ஸ்டஃபிங் அப்படின்னா டோனட் வந்து ரவுண்டாக இருக்கும், அது யூஸ் பண்ணுறது. டோனட் பார்த்தீங்கன்னா 3 சைஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம், பிக்கு. ஸ்மால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூர்தல் விலை, ஜடை பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் சின்னதாக மேலே யூஸ் பண்ணுவோம் வேணி வைக்கிறதுக்கு, கொஞ்சம் வந்து ஹோல்டாக இருக்காங்க வேணிஸு. ஸோ மீடியம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பேக் சைடில். இது ஹை பன் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டேஜ் யூஸ் பண்ணுறவங்க ஃப்ளவர் சுற்றி வைப்போம்ல அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் பிக் பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது வெளியும் தெரியும், ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி 3 டைப்ஸ் டோனட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் அதே மாதிரி தான், ஷேப் மாற்றிக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் குஞ்சலம் உங்களுக்கு தெரியும், ஜவுரிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி குஞ்சலம் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கடை நெட்டு. ஸோ கடை பின்னிட்டு இந்த மாதிரி நெட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீட்டாக இருக்க இந்த மாதிரி நெட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா போட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி பன் நெட்டு இருக்குது, அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதுவரைக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு. இன்னும் வந்து கோம்ஸ் மட்டும் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோம்ஸு. ஸோ கோம்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெயில் கோம்பு, செகண்ட் ஃபோர்க் கோம்பு, அப்புறம் வந்து ரவுண்ட் கோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரல் கோம்பு, அப்புறம் ஜெட் கோம்பு சொல்லுவாங்க. ஜெட் கோம்புனா என்னென்னா டீடேங்கிள் கோம். அதாவது ஜெட் கோம்ன்றது வந்து டேங்கிள்ஸ் நிறையா இருக்கும், அதாவது சிக்கு நிறையா இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து டீத் பெருசாக இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணால் டீடேங்கிள் கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெயில் கோம். டெயில் கோம் இருக்குன்னா இதை வந்து செக்ஷன் எடுத்து பேக் கோம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் டீச்சிங் கோம்னு இருக்குது, ப்ரஷ் மாதிரி இருக்கும். அது இருக்குன்னா ஸ்டார்டிங் இருக்கும் வந்து பேக் கோம் வச்சு பண்ணுறதுக்கு டீச்சிங் வச்சு பண்ணுவாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து செக்ஷன் எடுத்து பேக் கோம் ரெடியாக பண்ணிடுறோம். நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் போலீஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் எடுத்துருவோம், பேக் கோம் பண்ணுறதுக்கு அதை வச்சு பண்ணுவோம். ஸோ அதான் டீச்சிங் கோம் சொல்லுவாங்க. இது வந்து டெயில் கோம். ஸோ டெயில் கோம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கணும், இந்த டீத் வந்து பக்கத்தில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து வளையக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பிராண்டு கேண்டி, டோனியன் கை அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்குது, இதில் கார்பன் ஷெட்டிங்னு சொல்லுவாங்க, பிளாக் கலர் இருக்கும். அது வாங்கினா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஷாக் அடிக்காது, இந்த யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி வாங்கிக்கோங்க. நல்லா பேக்கில் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் இல்லாமல் பிளாக்கில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணில் வந்து ஃபோர்க் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி முள்ளாக. ஸோ இதே கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காது கிட்ட அப்படி கோம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதில் இப்போ டச் ஆகிற மாதிரி இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ணுற நம்ம பார்க்குற கிளைண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை அண்டாக வர வாய்ப்பு இருக்குது. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனாக வந்து எதுவுமே படக்கூடாது, ஃபேஸில் படக்கூடாது, டச்சாக பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி டைம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஃபோர்க்கை வச்சு
ஜஸ்ட் இந்த கால் டச்சாமல் இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி புல்லிங் பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி எடுக்கும்போது இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புல்லிங் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஃபோர்க் கம்பு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் கம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ டீடேங்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரோலிங் கம். ரோலிங் உங்களுக்கு தெரியும், சின்ன சைஸ் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மேக்ஸிமம் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் குரூமுக்கு யூஸ் ஆகும். குரூமுக்கு நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னா செட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து அதுக்கு வந்து இந்த ரோலிங் கம்பு யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேரல் ப்ரஷ். பேரல் ப்ரஷ் இருக்குது அப்படின்னா சேம் டீடேங்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரோலிங் ஐ மீன் ப்ளோ ட்ரைக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. மெயின் உங்களுக்கு தேவைப்படுறது இந்த பேரல் ப்ரஷ்ஷும் டேல் கம்பும் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். அது ரெண்டுமே வச்சுனாலே நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நாலேஜுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள்.